வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இப்போது ரீசண்டாக த ஹிந்து நியூஸ் பேப்பர் உட்பட பல செய்தி ஊடகங்களில் இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு பிஎஃப் மெம்பரு தன்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் அண்டர் பாரா 68Jயின் படி கிளைம் ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உடனே 3 நாளுக்குள்ளே பணம் கிரெடிட் ஆகிடும். அதுதான் அந்த நியூஸு. இது உண்மையானு செக் பண்ணுறதுக்கு பிஎஃப்பில் வந்த அந்த ஆர்டரை பார்த்தா இபிஎஃப்பில் ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட்டு 50,000 1,00,000 உயர்த்தியிருக்கிறதா மட்டும்தான் அந்த ஆர்டரில் சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு பிரபலமான நியூஸ் பேப்பர் மற்றும் மீடியாக்களில் எப்படி 3 நாளில் பணம் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு திரும்பவும் இந்த நியூஸ் உண்மையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பிஎஃப் ஆஃபீஸில் கேள்வி கேட்டு என்னோடய கேள்விக்கு அவங்க கொடுத்த பதிலை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். நான் கேட்ட கேள்வி என்னென்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி கீழே உள்ள கேள்விக்கு பதில் தேவைப்படுது. என்ன கேள்வினா, 16/4/2024 இபிஎஃப்ஓ சர்க்குலரில் கொடுத்த இந்த நம்பரை கொண்ட ஆர்டரின் படி ஒரு மெம்பரு கிளைம் செட்டில்மெண்ட்டு அண்டர் பாரா 68Jயின் படி கிளைம் ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ளே மெம்பரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆகும்? அதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, இது சம்மந்தமாக பாரா 72க்கு 7ஆம் நம்பரை பார்க்க சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் கிளைமை தாக்கல் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அதிகபட்சம் 20 நாளுக்குள்ளே பணம் கிரெடிட் ஆகும். ஒருவேளை கிளைமில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பற்றி உங்களுக்கு பிஎஃப் கமிஷனர் தெரியப்படுத்தணும். எந்தவித காரணமும் இல்லாமல் 20 நாளுக்குள்ளே உங்கள் கிளைம் செட்டில் ஆகலை அப்படின்னா அதுக்கு வருஷத்துக்கு 12% வட்டி போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த தாமதத்துக்கு காரணம் கமிஷனர் தானே பொறுப்பு. அதனால் இந்த 12% வட்டியை பிஎஃப் கமிஷனருடைய சம்பளத்திலேருந்து பிடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, காட்சி ஊடகம், அச்சு ஊடகம், சமூக ஊடகம் இதில் வந்த செய்தியெல்லாம் பொய்யானது. இப்போ நான் சொல்கிறது தான் உண்மையானது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.